ஹாய் ஹலோ மகளே. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா சூப்பரான மல்லி புதினா மாங்காய் சாதம் எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே அதை விட கம்மியாக மல்லியில் பாதி அளவுக்கு புதினா வந்துட்டு லீஃபை மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே ஒரு ஃபுல் மாங்காய் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போதில் பாதி மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா ரைஸை வந்துட்டு குக் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது எப்பவும் ஆற வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் அது வந்துட்டு உதிரியாக நல்லா சூப்பராக வரும். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோக்நட் வந்துட்டு துருவிட்டு வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 10 பல் பூண்டு, ஒரு 1/4 துண்டு அளவுக்கு இஞ்சி வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே 6-7 வரமிளகாய், அதுவும் குண்டு வரமிளகாய் வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே ஜீரகம் வச்சுருக்கேன், நிலக்கடலை, ஒரு 2 பீஸ் வந்துட்டு முந்திரி வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே கடுகு வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி செய்யணும் என்ன செய்யறதை பார்ப்போம் வாங்க. ஸோ இதுக்கு முதல் ஸ்டெப்பாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 50 ml கிட்ட ஆயில் விட்டுப்போம். ஸோ இதை வந்துட்டு 2 ஸ்டெப்பாக செய்யணும். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ரைஸ், பட் டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்தளவுக்கு எஃபெக்ட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் போட்டாச்சு. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 ஸ்பூன் ஜீரகத்தை வந்துட்டு இந்த ஆயிலில் போட்டுட்டு ஒன்ஸ் இதை பொரிய விடுவோம். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஜீரகம் வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜீரகம் வந்துட்டு பொடிஞ்சிட்டு, ஸோ நம்ம அடுத்து இது கூட எடுத்து வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் எடுத்துப்போம். இது பார்த்திங்கன்னா 10 பல் பூண்டு, ஒரு 1/4 துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். ஸோ அந்தளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ண போகிறோம், போட்டுட்டு லைட்டாக இதை சாத்தே பண்ண போகிறோம். கொஞ்சமாக இது லைட்டாக சாத்தே ஆகட்டும். இது சாத்தே பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு அதை பேஸ்ட் ஆக்கணும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஜீரகம் போடுறோம், அடுத்தது இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். ஸோ லைட்டாக இஞ்சி பூண்டு லைட்டாக குக் ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பூண்டு வந்துட்டு லைட்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை இது கூட போட்டுப்போம். தெரியும் நம்ம எடுத்துருக்க வெங்காயத்தில் பாதி தான் போட்டிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு இதுக்கு போதுமான அளவுக்கு. ஸோ இது என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இதை லைட்டாக இதையும் அந்த கண்ணாடி பார்த்துக்க லைட்டாக குக் பண்ணிப்போம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல அந்த பார்த்துக்க இதை வந்துட்டு குக் பண்ணி விட்டுப்போம். ஒன்ஸ் இது நல்லா குக் ஆகட்டும். ஸோ இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஸோ நான் சொல்ல மறந்துட்டேன், கருவேப்பிலை வந்துட்டு ஒரு கொத்து அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயமும் குக் ஆகிடுச்சு, கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாதி அளவுக்கு புதினாவை ஃபஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். இதை வந்துட்டு குக் பண்ணி தான் பேஸ்ட் ஆக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ரா ஃப்ளேவர் வந்துட்டு இருக்காமல் இருக்கும். இல்லைன்னா நமக்கு பச்சை வாசனை வரும். ரெண்டாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். டேஸ்ட் வந்துட்டு டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ லைட்டாக இதை மட்டும் அப்படியே சாத்தே பண்ணிப்போம். இதில் லைட்டாக சாத்தேன்னா போதும். எகைன் நம்ம இன்னொரு டைம் தாளிப்பு போட்டுட்டு அதுலேயும் லைட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், குக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்டிலாக இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நீங்கள் நினைக்கலாம் டேரெக்டாக அதுக்கு நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு தாளிப்பு போடாமல் ஒட்டுக்கா வதக்கிக்கலான்னு. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, கசக்க ஆரம்பிச்சிடும். டேஸ்ட் வந்துட்டு டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு நல்லா சாத்தே ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி இது கூட ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக மட்டும் பேலன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கார்னிஷ்காக நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், லைட்டாக இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். லைட்டாக அப்படியே குக் ஆகட்டும். இது வந்துட்டு மற்ற வெரைட்டி ரைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வெரைட்டி ரைஸ் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். ஸோ லைட்டாக அந்த மாதிரி குக் பண்ணினாலே போதும். ஸோ அடுத்து இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 2 ஸ்பூன் தேங்காயில் 1 ஸ்பூன் அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். லைட்டாக குக் ஆகினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வதக்கின பேஸ்ட்டை வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கணும். ஸோ அடுத்து கடாயை வச்சுட்டு அடுப்பில் அதை ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து இது கூட விட்டுப்போம். அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காயை இந்த மாதிரி லைட்டாக துருவி வச்சுப்போம். நான் சொன்ன மாதிரி பாதி மாங்காய் வந்துட்டு இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் பாதி மாங்காயை வந்துட்டு துருவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. ஸோ ஆயில் வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுத்தம் பருப்பு இது கூட போட்டுப்போம். ஒன்ஸ் வந்துட்டு இந்த கடுகு உளுத்தம் பருப்பு வந்துட்டு நல்லா பொரியட்டும். பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு வந்து பொரிஞ்சிட்டு ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வெங்காயத்தை வந்துட்டு எகைன் இதையும் நல்லா கண்ணாடி பார்த்து குக் பண்ணிப்போம். லைட்டாக நம்ம அப்படியே கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துப்போம்.
பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்துட்டு லைட்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை எடுத்து ஆட் பண்ணிப்போம். அண்ட் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பீனட்டு, அதாவது கடலையும் ஆட் பண்ணிப்போம். அண்ட் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் இப்போவே ஆட் பண்ணினா தான் அந்த கிறிஸ்பி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நல்லா வரும். ஸோ இதை ஆட் பண்ணிட்டு நல்லா இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்படியே லைட்டாக நல்லா அப்படியே குக் ஆகட்டும். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே குக் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இது கூட நம்ம துருவி வச்சுருக்க மாங்காயை வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிப்போம். ஸோ மாங்காய் இப்போ ஆட் பண்ணினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாங்காயை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஏன்னா அதோட சார்னஸ் தான் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி இந்த ஆனியன் மிளகாயில் வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் இப்போவே ஆட் பண்ண சொன்னது. ஸோ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் மாங்காய் வந்துட்டு இந்த அளவுக்கு லைட்டாக குக் ஆகணும். ஸோ குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த பேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் ஒரு 1/4 கிலோ ரைஸு 1/2 kg ரைஸ் வைக்கிறது மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதையும் இந்த மாங்காய் கூட எல்லாத்துக்கூட அப்படியே நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ லைட்டாக அப்படியே பற்றி வரட்டும். அப்படியே மிக்ஸ் பண்ணி விடும் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம பாதி தான் அதில் குக் பண்ணியிருக்கோம், மீதி வந்துட்டு நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரியே குக் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு 5 to 6 minutes நல்லா இதை குக் பண்ணாலே அதோட மீதி பேலன்ஸ் வந்துட்டு குக் ஆகிடும். ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம வதக்கிட்டு தான் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இது அப்படியே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது குக் ஆகிற டைம்லேயே இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஸோ வெரைட்டி ரைஸ்னால மிக்ஸ் பண்ணிட்டு கூட லைட்டாக நம்ம தான் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகிருக்குன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம், நம்ம வடித்து வச்சுருக்க அந்த சாதத்தை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக எல்லா பக்கமும் போகிற மாதிரி என்ன பண்ண போகிறோம், அப்படியே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கார்னிஷ்காக நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மல்லி இலையை வந்துட்டு மேலே லைட்டாக தூவிப்போம். அது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதே தெரியும் இந்த அளவுக்கு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே சூப்பரான வாசம் வந்துட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும் போதே வரும். டைமில் என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காயை பேலன்ஸ் தேங்காய் இருக்குல்ல அதையும் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த எடுத்து வச்சுருக்க மல்லி இலையும் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இப்போ எல்லாம் கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ இனி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான மல்லி மாங்காய் சாதம் வந்துட்டு சூப்பராக ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது புது விதமான வெரைட்டி ரைஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி போய்ன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதேமாரி புதுசாக சேனலுக்கு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.